மூடிட்டு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நல்ல ஆராதனை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் முழங்கால் படிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க. ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே, அப்பா, மகிமையான எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வந்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 7வது மாதம் முழுவதிலும் தெய்வ கரம் எங்களோடு இருந்தது. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், 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 நல்லவர். இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. கிருபையாக நம்மை காத்து வழி நடத்தி வந்தவர். வேதம் சொல்லுகிறது, கண்ணைமை காப்பது போல நம்மை காத்து வழி நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். கேருபீன்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவரே அன்றைக்கு திருவுளம் பற்றினது போல, ஆமென், அந்த பரிசுத்த தேவனை இன்றைக்கு ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஆலோசனை கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வழிகாட்டியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தர் இந்த மனமகிழ்ச்சியினாலே நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்தவரை நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்படி பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபையாக எங்கள் மீது இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கவும், ஆமென், உம்முடைய பாதத்தில் வந்து அமரவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைவதாக. ஆண்டவரே, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நன்மையான காரியங்களை இந்த தருணத்தில் நீர் எங்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தருடைய நாமத்தினாலே
ஆமேன். வருகிறவர்கள் தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னது போல வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் சீக்கிரமாய் அவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. எல்லா பலவீனங்கள், வியாதிகள், தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஜனங்கள் உண்மை ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளைகள் எந்த தடையும் இல்லாதபடி ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொன்னது போல ஆமேன். நம்முடைய நாமத்தினால் உள்ள வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் அணி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடந்த வாரம் முழுவதும் அற்புதமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன், இந்த ஆராதனை வேலையில் இப்படி பாதத்தில் எங்களை கொண்டு வந்து இருக்கும் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட தயவாய் மன்னிப்பீராக. எங்களை நிறைவான ஆவி ஆண்டவர் இந்த நாளில் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம்
தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து போராடுகிற கிரியை செய்கிற எல்லா சத்துரு வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சிறைப்படுத்துகிறோம். வானமண்டலத்தின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இறங்குவீராக. தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே. உள்ள வருகிற தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். என்னென்ன தேவைகளோடு வருகிறார்களோ ஒருவரும் இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் திரும்பி போகவே கூடாது. கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சீனாய் மலையில மோசையோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ள தொனிக்கட்டும் ஆண்டவரே. பாடல் ஆராதனை வேளையிலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தொடர்ந்து காணிக்கை பகுதி செய்தி வேலை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் நீர், எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர், எங்களை ஆட்கொள்ளுகிறவர் நீர் ஆண்டவர். வெறுமையான பாத்திரம்தான், உடைந்து போன பாத்திரம்தான், ஆனால் கர்த்தரால் பயன்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆவியானுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பது சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாடல்களை பாடி நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 10வது பாடலை நான் பாடும். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. கடலின் ஆழம்போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல வேறு நேசர் இல்லையே என்று சொல்லி அல்லேலூயா. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. கடலின் ஆழம்போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம்போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெரு வெள்ளம் போல, அடிக்கையில் மோதிய மாதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெரு வெள்ளம் போல, அடிக்கையில் மோதிய மாதில்கள் மீது. பலனும் இவ்வேளைக்கும் எளியோக்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்குமே நிழலுமானார். பலனும் எவ்வேளைக்கும் எளியோக்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்குமே நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திடனளித்தார். தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவி திடனளித்தார்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகள் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வகுத்த. கல்லும் முள்ளுகள் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வகுத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாக வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திறனளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திறனளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகள் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வகுத்த. கல்லும் முள்ளுகள் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வகுத்த. எல்லையில்லா எது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். எல்லையில்லா எது எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனின் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. சீயோனின் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாக வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே எஸ் லார்ட் மாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பது இயேசுவை போல வேற ஒரு நேசர் நம்மிடத்துல இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமெனா இல்லையா? அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் 2 பேர் கூடியிருந்தாலும் அங்கே அவர்களோடு நான் வந்து இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு 2 பேர் இல்லை. ஆமென். எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே அவர் நம்ம மத்தியில் வந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுமே. அல்லேலூயா. இதில் மாதங்கள் தோறும் என்று நான் பாடப்போகிறோம். அல்லேலூயா. மாதங்கள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுமே. அதே போல் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை, அப்படி போட்டிருக்குல்ல, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. அல்லேலூயா. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. ஆண்டுக்கு பதில் மாதம் என்று நாம் பாடப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, 10 பேர் சொல்லியிருக்கிறாங்க. Praise God. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. மாதங்கள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுமே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர்,
நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், பரிசுத்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைகள் நிறைந்தவராயிருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் ரெகுலராக வாசிக்கக்கூடிய வேத பகுதியை நான் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தின காரியம் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அல்லேலூயா. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். நீ இஸ்ரவேல் புத்திரரில் சபை அனைத்தோடும் சபைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் வாசிக்கும் பொழுது சபைக்கு சொல்ல வேண்டியது என்று சொல்லி அங்கே ஆவியானவர் உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாதபடி யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவனை பரிசுத்தத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தேவனும் கர்த்தருமாகியவர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும். அப்போ தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் கிருபைகள் நிறைந்தவர். அல்லேலூயா. உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமென். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் நம்மை தாங்கினார். ராமேஷ் சொல்லுங்களேன். தாங்கி நடத்தினாரா? எத்தனை பேரை தாங்கி நடத்தினார்? ராமேஷ் சொல்லுங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. வியாதியில் படுக்கையில் மரண நேரத்தில் நம்மை தாங்கி நடத்தினார். ஆமென். ஆமாம். விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சியாய் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நம்மை கர்த்தர் நடத்தினாரா? தைரியப்படுத்தினாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரை கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தி கொண்டு வந்தார்? சோதனை சூழ்ந்திட்ட நேரத்திலெல்லாம் சோதனை நிமித்தமாக நாம் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை தேற்றி நடத்தினார். அல்லேலூயா. இந்த 2 சரணங்களை நாம் மீண்டுமாய் கூட கொஞ்சம் உற்சாகமாய் பாட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே பாடல். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் பாடும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. மாதங்கள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. மாதங்கள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே,
ஆண்டு நடத்திடுமே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், சுவாமி தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் எனக்கு நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபை நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சோர்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சோர்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமையோடு கூட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ராமேஸ்வரங்கள் அல்லேலூயா. அவர் உண்மையாக இருக்கிறது போல நாமளும் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாக அவர் நம்மை விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகருக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் உண்மையாக இருக்கிறது போல இந்த நாளிலே நாம் உண்மையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து நம்ம அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 735வது பாடலை நாம் பாடும். பாடல் புஸ்தகத்தில் ஆமென் 735வது பாடல். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் அவர் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன விபத்து நேரிட்டாலும் பரவாயில்ல, நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ராமேஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் நம்மை கைவிட மாட்டார்னா நம்ம கரத்தை அவர் பிடித்து இருக்கிறார். ராமேஷ் சொல்லுங்களேன். அப்படிதான் அர்த்தம். அவர் நம்மை கைவிட மாட்டார்னா நம்ம கரத்தை யார் பிடிச்சிருக்கிறா? ஆமாம், கர்த்தர் பிடித்து இருக்கிறார். உங்கள் கரத்தை கர்த்தர் பிடித்து இருக்கிறாரா? ஆமான்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இத்தனை வருஷமாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார்ல. அல்லேலூயா. ஆமாம், நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் பாட போகிறோம். அல்லேலூயா.
சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கோ விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமையோடு கூட நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். தகர்த்திட உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவாராம். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இவ்வளோதான், ஒரு லிமிட்டோடு நம்ம நிப்பாட்டிட்டோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இவ்வளோதான், க்ளோஸ். இதுக்கு மேலே நான் உயர போகிறதும் கிடையாது, இதை விட
நான் முன்னுக்கு வரப்போகிறதும் கிடையாது, இப்படியே தான் ஓடிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் இப்படி ஓட வேண்டிதான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திர. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், நமக்கு முன் சொல்லுகிறவர் தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. தயங்காமல் முன் சென்றிட நம்மை தாங்கி நடத்துவாராம். ராமேன் சொல்லுங்களேன். ஆமாம், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற வாழ்க்கையில் அப்போ தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறார், தொடக்கமே அப்போ தான் கொடுக்குறார். ராமேன் சொல்லுங்களேன். ஆகார் தன் குழந்தையை வனாந்தரத்தில் போட்டுட்டு என்ன நினைச்சான்? முடிஞ்சது வாழ்க்கை அப்படின்னு. அல்லேலூயா. ஆகார் தன் குழந்தைய, தன் பிள்ளைய வனாந்தரத்தில் போட்டுட்டு இவ்வளோ தான் வாழ்க்கை முடிஞ்சது, ஆமாம் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலை, எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான், இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்கே தான் தொடக்கமே வச்சிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கே முடிஞ்சு போச்சுன்னு ஆகார் தன் பிள்ளையை குறித்து நினைத்தாலோ, தன் பிள்ளையின் மூலியமாக ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் அந்த பூமியில் உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கே முடிஞ்சு போச்சு ஆமென் நினைச்ச இடத்துல கர்த்தர் ஒரு தொடக்கத்தை வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்ல முடியும். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் ஓட்டை இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் வாழ போகிறது இல்லை, நம்ம உயர போகிறது இல்லை, என் பிரச்சனை இனிமேல் நான் எதுவுமே வாங்க போகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிறார், முடிவு இல்லை, அங்கே தான் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். நமக்கு ஒரு தொடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரால் முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உயர்த்த முடியுமா முடியாதா? நம்ம வாழ்க்கை இதுக்கு கீழே போகிறதே கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கு கீழே நீங்கள் ஒருவர் போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த லெவலை விட இன்னும் உங்களை கர்த்தர் மேலே கொண்டு போக விரும்புகிறார். இப்போ இருக்கிற இந்த லெவலை விட இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அது முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அல்லேலூயா. மொர்தெக்காய் எங்கே உட்காந்துருந்தான் தெரியுமா? அரண்மனை வாசலில். எங்கே உட்காந்துருந்தா? அரண்மனை வாசலில். அவள் அரண்மனைக்குள்ளே போவேன், அரண்மனையில் என்னை உயர்த்தி வைப்பாங்க அப்படின்னு என்னைக்காவது நினச்சி பார்த்தானா? அவள் வாழ்க்கையில் என்றைக்குமே அதை நினைக்கல. அல்லேலூயா. இவ்வளோ விடுங்களேன். எஸ்தர் எப்படிப்பட்டவா? தாய் தகப்பன் இல்லாதவளை 127 நாடுகளை ஆண்ட ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்து, அந்த அரண்மனையில் நான் சொல்கிறேன், அந்த அரண்மனை மாத்திரமல்ல 127 நாடுகளுக்கும் ராணியாக கர்த்தர் உயர்த்த முடியுமானா? அல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்யலை, எனக்கு அவங்க இல்லை, எனக்கு அப்பா இல்லை, தகப்பா இல்லை, நண்பர் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாருமே இல்லாட்டிலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எஸ்தரை யாரும் கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் விடலை. அல்லேலூயா. நீ ராஜாவுக்கு மனைவியாக இருன்னு சொல்லி யாருமே கரத்தை பிடித்து கொண்டு போய் விடலை. ஆமாம், அவன் வளர்த்தவங்க கூட எங்கே தான் இருந்தாங்க? ஆமாம், அரண்மனைக்கு வெளியில் தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எஸ்தரை அரண்மனைக்குள்ளே கொண்டு போனார். அல்லேலூயா. ஆகாஸ்வேருக்கு மனைவியாக மாத்திரமல்ல 127 நாடுகளுக்கும் ராணியாக கர்த்தர் உயர்த்த முடியுமானா? உங்களை இந்த தேசத்தில் கர்த்தர் உயர்த்த என்ன நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்கள் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, உங்கள் வாழ்க்கை துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரீமா கதரபா ஷகரந்தரபா ரீமா தரபா சந்தரகல தியாந்தரபலபலபா. நல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி முடிஞ்சவங்க நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரோடு கூட ரீமா தரபா ஷகரந்தர யாந்தரபலபா. ஆண்டவரே, என் வாழ்க்கை உயர்த்த உம்மால முடியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்த்த உம்மால முடியும். சிலவங்க பிள்ளைகளை குறித்து என் பிள்ளை இவ்வளவுதான், அவனால முடியாது, அவன் மக்கி, அவனுக்கு படிப்பு வராது, அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு உங்க பிள்ளைய குறித்து இவ்வளவு
அவ்வளவுதான ஒரு லிமிட்டோட வச்சிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்க பிள்ளை மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகாருக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்க ஆமென் கர்த்தரால் முடியுமானா உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். ரீமா பாபா ஷாத்தரகல துரமாபா ரிமதரபா ஷத்தரகல தியாதரபல பல பரபா ரிமதரபல விகாதர பல பல பரபா ரிகாதரபா ஷகரந்தரபா எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ரிபாபா கதரமா ஷத்தரகல துரமா பாபா ரிமதரபா ஷந்தரகல தியாதரபலலு ரிமதரபா ஷத்தரகல தியாதரபலலுயா. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் அப்படியே சொல்றீங்க? எத்தனை நாள் தான் ஆகும், எத்தனை நாள் தான் ஆகும் என் வாழ்க்கை உயர்றதுக்கு அப்படின்னு நம்ம இறுதியை நினைக்கலாம், நம்முடைய சிந்தனை போகலாம். மொர்தெகாயோட வாழ்க்கையில ஒரு ராத்திரியில கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ராத்திரியில, ஒரு ராத்திரி போதும் அவருக்கு, ஒரே நாள் போதும் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்களேன். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் அந்த முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் சொன்ன பொழுது ராஜா ஆமானின் கையில் இருந்த வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தாள். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு எப்படி வச்சாரா? அதிகாரியாக கர்த்தர் உயர்த்திட்டார். நான் சொல்றேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கு அரண்மனைக்கு அதிகாரியாக கர்த்தர் உயர்த்திட்டார் என்று. நீங்கள் கீழே படித்து பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஆகாஸ்வேரு ராஜா ஒரு சட்டத்தை கொடுத்து தான் அந்த மோதிரம், எப்படிப்பட்ட மோதிரம்? முத்திரை மோதிரம். அந்த மோதிரத்தால் முத்திரை வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த சட்டம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ அந்த மோதிரம் யார் கைக்கு வந்துட்டு? மொர்தெகாய்க்கு கைக்கு வந்துட்டு. அல்லேலூயா. இப்போ மொர்தெகாய்க்கு கைக்கு வந்த உடனே இந்த மோதிரத்தினுடைய சட்டத்தை, ஏற்கனவே ராஜா போட்ட சட்டத்தை 127 நாடுகளுக்கும் எவ்வளவு ஸ்பீடாக ஒரே நாளில் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ, கர்த்தருடைய பிள்ளை உயர்ந்து வரும் பொழுது அதே சட்டத்தினாலே, அதே மோதிரத்தினாலே 127 நாடுகளுக்கும் அந்த சட்டத்தை இயற்ற முடியாதபடி தடையை பிறப்பிக்க முடியும். ராமே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், ஏன் சொல்ல, என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் மேலே ஒரு முகாந்திரம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கவே மாட்டார். உங்களுக்கு விரோதமாக யார் கிரியை செஞ்சாலும் உங்களை உயர்த்தும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கிரியை எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் மேலே பழி சுமத்துற வீண் பழிகள் எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார் கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ பாருங்களேன், அந்த மோதிரம் மொர்தெகாய்க்கு கைக்கு வந்த உடனே நீங்கள் கீழே வரிசையை படித்து பாருங்கள். எவ்வளவு ஸ்பீடாக ராஜாவினுடைய சட்டத்தை ஆமான் 127 நாடுகளுக்கும் கொண்டு போனானோ அதை விட ஸ்பீடாக மொர்தெகாய் இந்த சட்டத்தை தடை செய்கிறேன்னு சொல்லி போட்ட அந்த மோதிரத்தினுடைய வல்லமை அவ்வளவு சீக்கிரமாக 127 நாடுகளுக்கும் கடந்து சென்றது. அல்லேலூயா. 9வது வசனம், 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய
கட்டளைகளின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அதே நாளில யூதரானவர்கள் தங்களுடைய பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்க மேல ஒரு காரியத்தை வச்சு இன்றையோட முடிஞ்சிருவான், இன்றையோட செத்து போயிடுவான் எத்தனையோ பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க வியாபாரத்துல எது எது நீங்க கையை வைக்கிறீங்களோ அதை எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தரால் உயர்த்த முடியும். விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் முறித்து போக பண்ணுவார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் என்னை கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட என்னை கரம் பற்றி நடத்தி செல்வார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. முடிவு அல்ல வாழ்க்கை. ஆமே. முடிகிற இடத்துல ஒரு துவக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை நம்ம முடிக்க போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நடத்துகிறவர் தேவன். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையை திட்டம் வைத்து முடிக்கிறவன் நான் அல்ல, என்னை குறித்து திட்டம் வைத்து நடத்துகிறவர் தேவன். ஏன்னா குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவருக்கு தெரியும், என்னை உருவாக்கினவருக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் செவை பண்ணும்படியாக, கரடு முரடானவைகள் சமமாகும்படியாக, கோணலானவைகளை செவை பண்ணி எனக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி என்னை போதித்து நடத்துகிறவர் தேவன். எனக்கு ஒருவர் உண்டுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய வழியை அனுதினம் நமக்கு போதித்து நடத்துகிறவர். ஆமென். எனக்கு முடிவு அல்ல, என் வாழ்க்கை துவக்கம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை முடிக்க சத்ருவால முடியாது. என் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறவங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தரால் முறியடிக்க முடியும். ரபா காலதுராமா ரிமதரப சந்தரகலதியாத்தரபலூயா. ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் எங்கள் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை சொல்லுவோம் உதவி செய்வார். தயங்காமல் தாங்கி நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை
தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கோ விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவோ, விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே கொள்மோடி கிரசில் சோடியே. கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனையாவையும் நீக்கியனில் பொது ஜீவனை ஊற்றியதா. என் வேதனையாவை நீக்கியனில் பொது ஜீவனை ஊற்றியதா. எந்த நேசோ எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் எப்பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் எப்பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தேவ ஸ்நேகத்தின் தீரப்பீடம். அவர் ஆதி அந்தமுமே, தேவ ஸ்நேகத்தின் பிறப்பீடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்த நல்ல கரங்களை தட்டி. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. எந்த நேசோ எனக்கு நல்லவர், அவர் என்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய பிரயாசங்களில் எல்லாம் போதுமானவரா, நம்மை நடத்துகிறவரா, என் வேதனை யாவை நீக்கி புது ஜீவனை எனக்குள்ள தந்திருக்கிறாரே. ரபா கதா ரபா சந்தரகலா ரிமதரபா சந்தரபலபலபா. இந்த 7வது மாதத்துல கடைசி நாட்களிலே அப்படியே நாம் வந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த வருஷத்துல இதுவரை நம்மை நடத்தின தேவன் ரபா கதர தர சந்தரபலபி அக்கமா. ஓ ஹalleluya. வாழ்க்கை முடிவு இல்லை, நமக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரெக்டா இந்த வருடத்துல பாதி
பாதி நாட்களை கடந்து இன்னும் மீதி இருக்கிற அந்த பாதி நாட்களில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயேசு எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு நல்லவர் சொல்றவங்க, என் பிரயாசங்களில் எல்லாம் அவர் எனக்கு போதுமானவராய், என் வேதனையெல்லாம் எனக்கு நீக்கி எனக்கு சுகம் தருகிறவராய், 10,000களில் சிறந்தவராய், துதிகளில் வாசம் பண்ணுகிறவராய், ஆமென், ஜோதிகளின் பிதாவாய், அவர் நமக்கு போதுமானவராய், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராய், நம்முடைய தேவைக்கு போதுமானவராய், நம்முடைய எண்ணத்திற்கு போதுமானவராய், நம்முடைய எல்லா ஆமென் காரியங்கள் பிரயாசங்கள் எத்தனைக்கும் போதுமானவராய். ரபத ரப சத்தரகலதுரியாந்தரபலிலூயா. ஆமா, என்னமோ கசப்புகள் இருக்குதான் செய்யும், மனுஷருக்கு வராதுதான், சாதாரண மனுஷங்க தானே. ஆமென். எரியாவுக்கு வந்தது அல்லேலூயா. சாதாரண நம்மை போல பாடல மனுஷன் தானே, அவனும் சோர்ந்து போய் படுக்கலையா, சோதிச்சு இருக்கீங்க அல்லேலூயா. கசப்புகள் வரதான் செய்யும், ஆனா அது இருந்தாலே அன்பு சகலவத்தையும் சகிக்கும், தாகும், அன்புக்கு பொறாமை இல்லை, சொல்லிட்டே போலாம் இல்லையா. நாம் அடங்கி இருக்க வேண்டிய காரியம் என்ன? ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த அந்த கரத்திற்குள் என்ன இருக்கிறது, அதற்குள்ள அடங்கி இருப்போமானா கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம பொய்யனாய் இருக்கிறோமா, அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. என்ன வாழ்க்கையில நடந்தாலும் தேவன் பெரிய அன்பு வைத்து குறையவே கூடாது. அல்லேலூயா. முழு இருதயமும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நம்ம அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த கற்பனைப்படி நடந்தாதான் ஜீவ விருட்சத்தின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த கற்பனைகளை கை கொள்ளுறதுனால நமக்கு அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கொண்டு போறாரு? வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அடங்கி இருக்கிற விஷயம். அந்த அன்புல நீங்க அடங்கி இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. நம்மள பைத்தியக்காரங்களாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. என்ன எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தியக்காரன் நினைச்சிருப்போம். அல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை பைத்தியக்காரன் சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. அவன் ஞானவான இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியவான்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ அன்புல நாம் நிலைத்திருப்போமானா, அந்த கற்பனையில் இருப்போமானா, அப்படி கருத்துக்குள் இருப்போமானா கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். 2வது வாசிங்க. ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள்
ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, ஆ. இந்த காரியத்தை குறித்து ம். உமக்கு உத்தரவு சொல்ல உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ம். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ம். அவர் எரிகிற அக்னி ஜூலைக்கும் ம். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ஆ. நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பான். விடுவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆ. ஆராதனை செய்வதும் இல்லை. ஆ. நீ நிறுத்தின பொற்சிலையை ஆ. மன்னித்து கொள்வதும் இல்லை ஆ. என்கிறது இப்போ. ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார். 18 வருஷத்தா இப்ப அப்படியே 22 வாங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நம்முடைய தேவனை தவிர தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ஆ. ராஜாவின் கட்டளையை தள்ளி ஆ. தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் ஆ. அவர் தமது தூதனை அனுப்பி ஆ. நம்முடைய தாசரை விடுவித்தார். விடுவித்தார். ஆதலால் ம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய ஆ. தேவனுக்கு விரோதமாக ஆ. தூஷண வார்த்தை சொல்லுகிற ஆ. எந்த ஜனத்தானும் எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் குண்டித்து போடப்பட கடவன். அவன் ம். அவன் வீடு ம். எருசலேமாக்கப்படும் என்று ம். எல்லாரே ஆ. தீர்மானிக்கப்படுகிறது. ம். இவ்விதமாய் ம். ரட்சிக்கத்தக்க தேவன் ம். வேறொருவரும் இல்லை என்றான். ஆ. கடைசி வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. இந்த டாபிக்கை கொண்டு வரதுக்கு தான் அந்த வசனத்தை படிக்க. இப்ப இரண்டாவது தலைப்பு என்ன? முதல்ல என்னது? இன்னைக்கு முதல்ல என்னது? அடங்கியர்கள். இரண்டாவது ஒரு தலைப்பை கொடுத்து பார்ப்போம். வசனத்தை வாசி இல்ல, ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அங்க தப்புவிச்சபடினாலதான் தேசத்துல கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஆராதனை என்பது முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் எதற்காக வெளியே கொண்டு வந்தாரு? அவர் சொன்னார், எகிப்துல மோசையை அனுப்பி அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள கொண்டு வா, நான் சுதந்திரமா வைக்கணும்னு சொன்னாரு. என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் யாருக்கு ஆராதனை செய்யணும்னா தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். எங்க ஆராதனை இருக்குதோ, எங்க ஆராதனை பாடல் இருக்கிறதோ, அங்க படிப்படியா உயர்வு இருக்கும். வீடா இருந்தாலும், சபையா இருந்தாலும், வேலை ஸ்தலமா இருந்தாலும், நீங்க கர்த்தரை பாடிக்கொண்டே இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வாயில பாருங்க, கஷ்டமா துன்பமா அழுகை எதுவோ பரவாயில்ல, தாவீதை கர்த்தர் பாட பாட உயர்த்தி கொண்டே இருந்தார். தாவீதுக்கு ஒரு பேர், என்ன பேர் இருக்கு? சங்கீதக்காரன். அவன் ஆராதனை வீரன். ஹல்லேலூயா. ஆராதிக்க கர்த்தரை உயர்த்தினார். யாத்திராகமத்தில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 1 to 24 வரைக்கும் வசனம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாசித்து பார்க்கலாம். குறிப்பா 22, 24 வாசிக்க பார்ப்போம். 22. இப்ப யோசபாத்தின் ஒரு சம்பவம் நடக்குது. யோசபாத்து விரோதமா 3 கூட்டத்தார் எழுப்பி வரும்போது அவங்க யுத்தத்துக்கு போனாங்களா, கர்த்தரை ஆராதிக்க போனாங்களா? அவங்க யுத்தத்துக்கு போகல, ஆராதிக்க போகல, பயந்து கர்த்தருடைய சமூகத்துல போனாங்க. இல்லையா? இப்ப எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தாங்க. பிள்ளைகள் வந்து பெரியவர் வந்து சொல்ற வாலிபர்கள், பெண்கள், குமார்த்திகள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. நீங்க நின்று சும்மா இருந்த போதும். இல்லையா? ஆனா இவங்க சும்மா இருக்க விருப்பம் என்ன பண்ண தொடங்கினாங்க? பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தார் யாவரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பினார்கள். யார் செஞ்சாத? எப்படி செஞ்சாரு?
ஜனங்கள் பாட ஆரம்பித்தாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்போ கர்த்தரை நல்ல கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிக்கிறோமோ நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்குவார். அல்லேலூயா. யுத்தம் தோல்வியில முடியாது, அவர் ஜெயமாய் மாற்றுவார். தோற்று போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர் தோற்று போகிறவர் அல்ல, ஜெயத்தை கொடுக்கிறவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வாசிங்க. யாத்திராகமம். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்து இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். இன்னைக்கு ஆராதனை யார் யாருக்கெல்லாமோ செய்யறாங்க. சங்கீதம் 115 சொன்னது போல, அவைகளை செய்கிறவர்களும் அவைகளை வணங்குகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவைகளை போலனா எப்படி? செவுடா, குருடா, ஊமையா, அல்லேலூயா, மனசாட்சி இல்லாம தான் இருப்பாங்க. யார் அவங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் தெய்வம், அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுடையவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அதனால அவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் என் துதியை, ஆமா, எனக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. துதியை சொல்லி வருவாருன்னா துதிக்கிற இடத்துல ஜெயம் இருக்கும். அல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தரை துதித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு வெற்றி கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 102 சொல்லும் போது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, வாசிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆராதிப்பது மாத்திரமல்ல, அதே வேளையில் ஆராதனை குறித்து நமக்கு என்ன வேணும்? பயம் வேணும். அல்லேலூயா. பயம். ஆராதனை தான் நம்ம பயப்படணும். இது ஆராதனை தான் நிறைய பேர் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பயமே கிடையாது. கண்ணை மூடி கர்த்தரை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அவரோடு பேசுகிறது ஆராதனை, அவரோடு சொல்றது ஆராதனை, அவரோடு ஜெபிக்கிறது ஆராதனை. இல்லையா? இன்னைக்கு ஆராதனையில நிறைய பேர் கண்ணை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 12:28 வாசிங்க. எபிரேயர் 12. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ராமேஸ்வரர் ஆராதனையில அவர் பிரியப்படுகிறது மாத்திரமல்ல, ஆராதனை விரும்புகிறவர். இந்த சபை அவன் பூமியில கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தில் தூதர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஆடி பாடுகிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் அவர் பிரியப்படுகிறார். ஏன் பிரியப்படுகிறார்னா, தூதர்கள் பாடுகிறது. அல்லேலூயா. தூதர்கள் ஏன் அப்படின்னா, சபை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரர்களை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தானியேல் 6:10-11. தானியேலோ என்றால் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
முன் செய்து வந்தபடியே அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தினம் 3 வேளையும் நம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. மூன்றாவதாக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. யாரை உயர்த்துவாரு? முதல்ல அடங்கி இருக்கிறவர்களை. எதில் அடங்கி இருக்கிறவர்கள்னா அவருடைய கற்பனையில் அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இரண்டாவது ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவது ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நாமே சொல்லுங்களேன். ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு பேசுறது தான் ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற நமக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷனோடு பேசுகிறது போல மோசே யாரோடு பேசிக் கொண்டிருந்தான்? ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தான். முச்செடியில். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்படி நம்ம குறையெல்லாம் சொல்றோமோ வேற ஒண்ணுமே கிடையாது. மனுஷன சொல்றத ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்கு சொன்னா அது ஜெபம் தான். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு விஷயம். அதனால பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லாது? நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். ஜெபம் என்பது அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஜெபம் என்பது அவரோட பேசுகிறோம். அப்ப அவரோடு அனுதினமும் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா. காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்னன்னா, தானியேல சிங்கக்கபில போடுவதற்கு அங்கே ராஜா முத்திரை வைத்து விட்டார். சட்டம் இயற்றப்பட்டது. கெபிக்கு தூக்கி போட வேண்டும். சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்த பின்பும் தானியேல் அதை குறித்து பயப்படவில்லை. அவன் எங்கதான் போனான்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்படியாக தன் மேல் வீட்டு அறைக்கு போனான். ஜெபிப்பதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கிறது. அவன் என்ன பண்றான்? மேல போய் முழங்கால் படிட்டு வாசிங்க இந்த வசனத்தை. தானியேல் என்றால் அறிந்த பின்பு தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. தானியேலை உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. தானியேல் வாசிங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை 170வது வசனத்தை வாசிங்க. 119 170 வாசிங்க. என் விண்ணப்பம் உமது சந்நிதி வருவதாக ஒரு வார்த்தையின்படி என்னை சங்கீதக்காரர் சொல்ல. என் விண்ணப்பம் எங்க வரணும்? அவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில வரட்டும். நம்முடைய ஜெபம் அங்க போகணும். நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. ஆமா. அவர் விரும்புகிற மாதிரி, அவர் நம்ம நேசிக்கிற மாதிரி, நம்ம சத்தத்தை கேட்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை குறித்து கடந்த சில நாட்களிலே அதிகமா உபவாச கூட்டத்தில் நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. தானியேல் தான் முன்பு செய்த அந்த ஜெபத்தை செய்தபடியினால தேசத்தில் உயர்த்தின காரியம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 20 வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது ராஜா சந்தோஷப்பட்டு
தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னார். கேவியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். கேவியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை வசனம் கடைசியில 23 வசீங்க வசட்டா. தானியேலை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் வாசிங்க. நாம ஸ்தோத்திரம். இந்த தானியேலை என்ன பண்ணார் கர்த்தர்? உயர்த்தி நடக்கலையா? எதனால அவன் உயர்த்தினார்? ஒரே ஒரு காரணம் என்னது? ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் உள்ள வாழ்க்கை என்ன செய்யும்? உயரும். அடுத்தத பார்ப்போம். ஆமென். சகோதரர் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தர்சன பாகங்களை எல்லாம் மண்டல சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகைகளை திறந்து இடப்படாமல் போய் மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ரசிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கொடுக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறேன். கொடுக்கிறதுனால கொடுங்கள். நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் திரும்ப கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை ஆசீர்வாதமா ஐஸ்வர்யமா? ஆசீர்வாதம். அப்ப என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வேணும்னா வங்கியில சொல்லுதுல, நீங்க கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா இல்லையோ வேண்டி என்னை நீங்க சோதித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி சோதித்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவங்களா? சத்தமா ரகலியா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அவன் லூக்கா ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஏழை விதவை தானியை கர்த்தர் செய்கிறார். அவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் நாம எப்படி கொடுக்கிறோம்? தன்னிடத்தில் இருக்கிறதில் கிண்டி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க. 1ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அவன் தங்களுக்கு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுவதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏழை விதவை போட்டது எவ்வளவு? 2 காசு. ஹல்லேலூயா. எத்தனை காசு போட்ட? 2 காசு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? நான் உன்னை இருக்கிறதெல்லாம் கேட்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் ஏழை கொடுத்தார் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதுவே சொல்றாரு, மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதான் அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் உள்ளதை அவளுக்கு இயேசுவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணசுக்கு அதிக தேவைகள் இருக்குது. ஹல்லேலூயா. அதிக தேவைகள் இருக்குது. கடந்த வருஷத்துல ஊழியக்காரருக்காக நான் ரூம் போடும் போது ஒரு ரூம் வந்து 2000 சில ரூபாய் வாடகை வந்துச்சு. 2400 இருந்துச்சு. இன்னைக்கு நான் போய் கேட்கிறேன், அதே ரூம் வாடகை 3700. என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா.
12% நீ ஜிஎஸ்டி வரி போடுற. நான் கேட்டா 12% ஜிஎஸ்டி வரி. அதுவே ஒரு அமௌண்ட் வந்துச்சு, 700 800. அதனால நான் என்னடி தேவைக்காக கேட்கல, நம்முடைய ஊழியத்தை தேவைக்காக. அல்லேலூயா. சொல்ற இதனால பாஸ்டர் ரத்தத்துல நினைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் தான் என்னது? உயர்வு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது தான் உயர்வு. 2 பேரும் அவனுடைய சமூகத்துல போய் அவன் சோகம் பண்ணாங்க. கர்த்தர் யார் ஆசீர்வதித்தாங்க? ஒண்ணுமே இல்லாதவங்க. அல்லேலூயா. அதனால கொடுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்திய 23 வசனத்தை மட்டும் வாசிப்போம். மத்திய 23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒன்று தாழ்விலும் வெள்ளையத்திலும் திரும்ப வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்யணும். அவைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? விடாதிருக்கணும். அல்லேலூயா. 1000 ரூபாய் கிடைச்சாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கொடுக்கிறவங்க எத்தனையோ பேர் தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தசமபாகம் பண்டக சாலையில போட வேண்டியது கட்டாயம். கர்த்தர் சொல்றார், இதையும் கொடுங்கள், அதையும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு நூதன பிரசங்கம்லாம் நிறைய இருக்கு. நூதன பிரசங்கம் விசிலடிச்சா பசுத்தாவே நிறுவாரு, கசப்பா ஒடுக்கொண்ட அந்நிய பாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே நம்ம எல்லாம் மன்னிச்சுட்டாரு, இப்ப என்ன பாவனாலும் தெரிஞ்சுக்கலாம், அவர் வரும்போது நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். ஏகப்பட்ட உபதேசம் இன்னைக்கு பூமியில இருக்கு. அல்லேலூயா. யாருடைய பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னதுதான்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செஞ்சாலும். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்க பண்டக சாலைக்கு உங்க தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணும்? பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ என்னை நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். கடைசியாக நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றை பார்க்கிறோம் மேலாக கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுவேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கப்பல். முதலாவது என்ன தேடணுமா? ராஜ்யத்தை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும். அதிகாலையில ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? நான் காலை எழுந்திரிச்சேன் 3:30 மணிக்கு உட்கார்ந்து ஜெபிக்க. 5:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் முடிகிற நேரத்தில் ஆவியாளர் எனக்கு உணர்த்துனார். என்ன தெரியுமா? 2:30 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 2:30 மணி நேரம் நீ ஃபுல் ஃபீல்ட்ல நின்று பிரசன்னம் பண்ண கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். 2:30 மணி நேரத்தை கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துவார். அல்லேலூயா. ஜெபம் முடிக்கிற நேரத்தில் ஆவியாளர் உணர்த்தினாங்க. உட்கார்ந்து இருந்தேன், எந்திரிச்சு வெளியில நடந்து ஜெபம் பண்ணேன். கடைசியில் ஒரு 5:45 கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு படுத்தேன். ஆவியாளர் உணர்த்தினார், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தது கர்த்தர் நிச்சயமாக தாங்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடல் முதலாவது தேடல். அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. அநேக கை தூக்குற 1-2 பேர் மட்டும் கை தூக்குறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்வுன்னா எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு அதிகாலையில என்னுடைய சபையில ஜெபம் 5 to 6 ஜெபம். முடிஞ்சவங்க கலந்து கொள்ளுங்க. உங்களை கட்டாயப்படுத்துறேன். முடிஞ்சவங்க அதிகாலை வாங்க. தொடர்ந்து அதிகாலை ஜெபம் பண்ணுங்க.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை சொல்லி இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. நிறைய பேர் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க மத்தியில் இருக்கிறீங்க. அதிகாலம் வந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய நன்மையை உயர்வை பெற்றுக்கொண்டவங்க எத்தனையோ பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். வேதசுர ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 55:6 வாசிங்க. கர்த்தரை கண்டு அடையத்தக்க, ஆமா, எப்ப கண்டடையத்தக்க சமயத்தை தேடணும்? வேதனை சொல்கிறது, அதிகாலையை தேடுகிறவர்கள் கண்டடையத்தக்க அவருடைய சமயத்தில் அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. 1:4-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 105 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம வாசிங்க. சங்கீதம் 105 4 1 4 16 11. அவர் வல்லமை நாடுகள் சமூகத்தை எப்படி தேடணுமா? நித்தமும் தேடணும். சங்கீதம் 105 என்ன சொல்லுது? 105 4 நித்தமும் தேடணும். எப்ப தேடணும்? வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல, அனுதினமும். அதான் சொல்ற, அதிகாலையில ஜெபம் நமக்கு கட்டாயம் தேவை. இல்லையா? அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல உட்காந்து எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில ஜெபம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். இல்லையா? நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அதிகாலையில தேடினா அவரை பார்க்க முடியும். ராமேஸ்வரன் அவரை பார்த்துட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல தேவையே இல்லை. அவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை அனுதினமும் தேடுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இன்னைக்கு சக்தி? ஹல்லேலூயா. எத்தனை குறிப்பு சொல்லியிருக்க சொல்லுங்க பாப்போம். முதலாவது அடங்கியிருங்கள், இரண்டாவது ஆராதியுங்கள், மூன்றாவது ஜெபிக்கிறவர்களை, நான்காவது கொடுக்கிறவர்களை, அஞ்சாவது தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு போன வாரத்துல நம்ம பார்த்தது தாழ்மை உள்ளவர்களை, காத்திருக்கிறவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை. அவன் 8 பாயிண்ட் இந்த வேதத்துல 2 வாரமா தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே, இன்னைக்கு தெரியுதா நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு உயர்வு வரல, ஏன் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னு? ஏன் நம்முடைய கர்த்தர் உயர்த்த முடியல? ஏதோ வாழ்ற ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், குறைவில்லாம நடத்துறார், உயர்வு இல்லையே, ஏன் வாழ்க்கை மாறலையே? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எல்லாம் கண்ணை முடியும், எல்லாம் கண்களை முடியும். ஆண்டவரோட நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. தாழ்மையா இருக்கிறோமா? ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட 8 குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குறிப்பு. ஏதோ வாரம் ஜெபம் பண்றோம், ஆளுக்கு போறோம், அட்டன் பண்றோம், அப்படி அல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது உயர்த்தப்பட்டது போல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே கற்பனையில நாம் அடங்கி இருப்போமானா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார், கொடுக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தேடுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அந்த அன்பு நம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகக்கூடாது. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். முழு இருதயமும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா கர்த்தரை நோக்கி ஆண்டவரே
முழு இருதயமும் நாங்கள் உமக்கு நேராக திரும்புறப்பா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தன் பொறுப்பவரை அவர் ஒருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தன் பொறுப்பவரை அவர் ஒருவரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே தியானித்த 8 வேத தலைப்புகளிலே எங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உணர்த்தை தந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை தரம் மாற வேண்டும். எங்கள் வழிகள் மாற வேண்டும். எங்களுக்கென்று ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு முடிவல்ல ஆண்டவரே, எங்கள் துவக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, பாடுகளிலிருந்து எங்களுக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சமூகத்தில் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு காணப்படுறேன். வாக்கியம் மூலியமாக நடத்துவீராக. ஆண்டவரே, பிரசங்கித்த அடியேனு கூட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் அப்படியே நடத்தும்படியாக செய்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்தர் வர முடியாத தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் கர்த்தர் கொண்டு வருவீராக. விசேஷமாக நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து நடைபெறுகிற உபவாசம் கொண்டு கர்த்தர் பொறுப்படுத்த காலை பகல் மாலை என்று 3 வேளையுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்க கிருபை தரும்படியாக பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளைகளையும் நடத்துங்க. விசேஷமா கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. உற்சாகமாக கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்புவீராக. தேசத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரை நடத்தி செல்லும்படியாக ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அடிக்கொள்கிற பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் சமாதான சந்தோஷமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.